Good morning. Myself Niveda Raja. So this class is going to be about calcium channel blockers. So calcium channel blockers பார்க்கும்போது generally calcium channel வந்து cardiac muscle, smooth muscles of blood vessels, அதே மாதிரி neurons இது எல்லா ஏரியாத்துலையுமே present ஆகிருக்கும். cardiac muscle இருக்க calcium channel பார்க்கும்போது L டைப்பாக இருக்கும். நியூரான்ஸில் பார்க்கும்போது T டைப் அண்ட் N டைப் இருக்கும். சேம் ஸ்மூத் மசில்ஸ் blood vesselsல இருக்க ஸ்மூத் மசில்ஸில் பார்க்கும்போது it will be of L type calcium channel. ஜென்ரலி கால்சியமோட என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா 4 types ஆஃப் கால்சியம் சேனல்ஸில் இருக்கும். via voltage gated calcium channel, receptor operated calcium channel, stretch operated and sodium and calcium exchange channels மூலமா கால்சியம் வந்து எக்ஸிட் அண்ட் என்ட்ரி இருக்கும். இதுதான் ஜென்ரலி L type calcium channel. இந்த L type calcium சேனலில் பார்க்கும்போது it would be of alpha 1 subunit. ஸோ மேஜர்லி alpha 1 subunit இருக்கும். அதை சுற்றி alpha 2, gamma, delta and beta subunits ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸிஃபிகேஷன்ஸ் எல்லாமே alpha 1 subunit கூட போய் பைண்ட் ஆகி கால்சியம் சேனலை பிளாக் பண்ணிடும். ஸோ ஜென்ரலி கால்சியம் சேனல் பிளாக்கர் இஸ் ஆஃப் 2 categories. ஒன்று டைஹைட்ரோபைரிடின்ஸ், இன்னொன்று நான் டைஹைட்ரோபைரிடின்ஸ். டைஹைட்ரோபைரிடின்ஸ் ஜென்ரலாக நிஃபிடிபின், நிமோடிபின், ஆம்லோடிபின், நிகாடிபின், ஃபெலோடிபின், கிளவிடிபின் இதெல்லாமே டைஹைட்ரோபைரிடின்ஸில் வரும். ஸோ which usually acts on the smooth muscles of blood vessels. அண்ட் நான் டைஹைட்ரோபைரிடின்ஸ் எல்லாமே வெராப்பமல் அண்ட் டில்டியாசம். இது வந்து கார்டியாக் மசில் இருக்க கால்சியம் சேனலில் ஆக்ட் ஆகும். ஸோ ஜென்ரலி இந்த டைஹைட்ரோபைரிடின்ஸ் எல்லாமே பிளட் வெசல்ஸில் இருக்க கால்சியம் சேனலில் பைண்ட் ஆகிடுச்சு, அதாவது இந்த கால்சியம் சேனலில் இருக்க alpha 1 subunit கூட பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கால்சியமோட என்ட்ரி இருக்காது. செல்லுக்குள்ளே கால்சியமோட என்ட்ரி இல்லை அப்படின்னா கால்மோடலின் ப்ரோட்டீன் கூட பைண்ட் ஆகிற அந்த ப்ராசஸும் இருக்காது. ஸோ கேம் கைனேஸ் 2 அப்படிங்கிற என்சைம் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் இந்த என்சைம் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா ஆக்டின் மயோசின் இன்டராக்ஷன் இருக்காது பை பாஸ்போரடைசேஷன். அதனால வெசல் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ விச் காசஸ் ரிடக்ஷன் இன் பிபி. இன்கேஸ் வெராப்பமல் அண்ட் டில்டியாசம் கொடுக்குறோம் அப்படின்னா இது நம்மளோட ஹார்ட்டில் இருக்க கால்சியம் சேனல் கூட போய் பைண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் அந்த கால்சியம் சேனல் கூட போய் பைண்ட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி ஆஃப் கால்சியம் அயான்ஸ் இருக்காது. ஸோ விச் வில் நாட் ஆக்டிவேட் ஆர் எஸ்ஏ நோடோட எக்ஸைட்மெண்ட்டை இன்னும் அதிகப்படுத்தாது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் ரேட் கம்மியாகும், இட் ரெடியூசஸ் கான்ட்ராக்டிலிட்டி, அதே மாதிரி கண்டக்ஷன் வெலாசிட்டியும் கம்மியாயிடும். இப்போ நான் டைஹைட்ரோபைரிடின்ஸ் வந்து ஜென்ரலி வெராப்பமல் அண்ட் டில்டியாசம். ஸோ வெராப்பமல் வந்து இதில் தான் வந்து மயோகார்டியல் டிப்ரெசன்ட் ஆக்ஷன் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வாசோடைலேட்டரி எஃபெக்ட் ரொம்ப கம்மி. அதே மாதிரி இது நம்ம ஓரல் யூஸில் கொடுத்தோம் அப்படின்னா அதோடைய ஆன்செட் ஆஃப் ஆக்ஷனே 30 to 60 minutes இருக்கும். பட் நம்ம ஐவியில் கொடுத்தோம் அப்படின்னா இதோடைய பீக் 15 minutes ஆக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஓரலில் கொடுக்கும்போது ஜென்ரலி ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ஹையராக தான் இருக்கும். பயோ அவைலபிலிட்டியும் 20 to 35% தான் இருக்கும். இப்போ நம்ம டில்டியாசம் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு மயோகார்டியல் டிப்ரெசன்ட் ஆக்ஷனும் சரி வாசோடைலேட்டிங் எஃபெக்டும் சரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஜென்ரலாக நான் டைஹைட்ரோபைரிடின்ஸோட யூசர்ஸ் நம்ம எதுக்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா அரித்மியாஸ் இருந்தால் கொடுப்போம். ஏவி கண்டக்ஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கேசஸ்க்கு கொடுப்போம். ஜென்ரலி ஏன்னா இது ஏவி கண்டக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கேசஸ் கொடுப்போம். டாக்கி அரித்மியாஸ் இருந்தால் கொடுப்போம். இந்த ட்ரக் கொடுக்கறதுனால பெரிய யூஸ் என்ன அப்படின்னா அது ரிஃப்ளெக்ஸ் டாக்கிகார்டியா காஸ் பண்ணாது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கார்டியோமயோபதி மைக்ரைன் பேஷண்ட்ஸ்க்கு கூட நம்ம இதை கொடுக்கலாம். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா டோசேஜோ இல்லை அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா இட் மே காஸ் ஹார்ட் பிளாக். ஸோ அதனால் இதை நம்ம பார்த்து தான் கொடுக்கணும். இட் மே ஸ்டாப் தி ஏவி கண்டக்ஷன் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம செக் பண்ணிட்டு கொடுக்கணும். இதோடைய ஜென்ரல் சிம்டம்ஸ் என்னென்னா இட் மே காஸ் ஹைப்போடென்ஷன் அண்ட் பிராடிகார்டியா. when we move on to dihydropyridines, dihydropyridines பார்க்கும்போது மேஜராக நம்ம கொடுக்குற ட்ரக் இட் would be of amlodipine. ஸோ ஆம்லோடிபின் வந்து இது ஒரு 3rd generation ட்ரக்ஸ். ஸோ ஜென்ரேஷன் ட்ரக்ஸ் நம்ம ஏன் பிரிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் ட்ரக்ஸ் நம்ம ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்க அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் செகண்ட் ஜென்ரேஷனில் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த செகண்ட் ஜென்ரேஷன் ட்ரக்ஸில் இருக்க அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அதோட அவைலபிலிட்டி அதோட என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாம் தேர்ட் ஜென்ரேஷனில் பார்க்கும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். இட் மீன்ஸ் தேர்ட் ஜென்ரேஷன் ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனும் அதோட யூசஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஆம்லோடிபின் பார்க்கும்பொழுது ஓரல் யூஸ்லேயே கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இதோட பயோ அவைலபிலிட்டி 70% இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தாலே போதும், சின்ஸ் இதுக்கு T-half ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இதோட டோசேஜ் 5 to 10 mg. நெக்ஸ்ட்டு நிகார்டிபின் கொடுக்குறோம் அப்படின்னா இட் இஸ் ஹைலி வாஸ்குலர் செலக்டிவ். ஐவியில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இட் இஸ் அ ஷார்ட் ஆக்டிங் ட்ரக். சின்ஸ் ஷார்ட் ஆக்டிங் ட்ரக்னு சொல்ல முடியாது, இது ஒரு லாங் ஆக்டிங் ட்ரக் தான். சின்ஸ் இதோட T-half 4 hours இருக்கும்.
And nimodipine is highly lipid soluble, so it can cross blood brain barriers. ஸோ நம்ம இது வந்து சப்அரக்னாய்டு ஹெமரேஜ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். சின்ஸ் சப்அரக்னாய்டு ஹெமரேஜ் எப்படி வருது அப்படின்னா, பிளட் வெசல்ஸ் ரொம்ப ப்ரெஷரில் ஹை ஆகி அந்த பிளட் வெசல் லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பிரெயின்லையோ இல்லை ஸ்பைனல் கார்ட்ஸில் இருக்க ரீஜன்லையோ பிளட் வந்து லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் வெசல் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம நிமோடபின் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இப்போது நிஃபடிபின்க்கு 50 to 70% பயோ அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ எவ்வளோ டோசேஜ் நம்ம கொடுக்குறோம், எந்தெந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் இருந்தால் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷீட் இது. ஜென்ரலாக இதோட யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்ஸ்க்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆன்ஜைனா பெக்டோரிஸ் இருக்க பேஷண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ ஆன்ஜைனா இஸ் ஜென்ரலி செஸ்ட் பெயின். ஸோ அதுவும் வேசோஸ்பாசமால் ஆயிருக்கு ஆன்ஜைனா வந்திருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கேசஸில் கொடுக்கலாம். பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் இருக்க பேஷண்ட்ஸ் கொடுக்கலாம். சப்அரக்னாய்டு ஹெமரேஜ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். ப்ரீடேர்ம் லேபரில் கொடுக்கலாம். பட் இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது இட் மே காஸ் ஹெடேக், ஃப்ளஷிங், பால்பிட்டேஷன்ஸ், டிசீனஸ் இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும், ஹைப்போடென்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஓவர் ஹைப்போடென்ஷன் நம்ம போனோம் அப்படின்னா எடிமா வர்றது காமன். நெக்ஸ்ட், இது எந்த ட்ரக் கூட நம்ம இது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் ஜென்ரலி வெராப்பமிலும் பீட்டா பிளாக்கர்ஸும் நம்ம ஒன்றா கொடுக்கக்கூடாது. சின்ஸ் பீட்டா பிளாக்கர்ஸ் ரெடியூசஸ் தி ஹார்ட் ரேட், வெராப்பமிலும் ஹார்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றா கொடுத்துட்டோம் அப்படின்னா இட் மே காஸ் கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக். அண்ட் வெராப்பமிலும் டிகாக்சினும் ஒன்றா கொடுக்கக்கூடாது. சின்ஸ் வெராப்பமில் டிகாக்சினோட எலிமினேஷனை ஸ்டாப் பண்ணும் அண்ட் இட் மே காஸ் டிகாக்சின் டாக்ஸிசிட்டி இன் தி பாடி. அண்ட் தேங்க்யூ.